வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்கொலை செய்கிறதுக்காக முடிவெடுத்த மனோபாலா கடைசியில் மரணத்தோட விளிம்பில் மீட்டெடுத்த கவிஞர் கண்ணதாசனோட அந்த பாடல். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு இயக்குனராக, நடிகராக, தயாரிப்பாளராக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பன்முக திறமையோடு இருந்தவர் தான் நடிகர் மனோபாலா அவர்கள்னே சொல்லலாம். எப்பயுமே ரொம்ப கலகலப்பாக பேசுகிற மனோபாலாவோட வாழ்க்கையில் நமக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கமும் இருக்குது. ஒரு காலத்தில் பட வாய்ப்புகளே இல்லாமல் வறுமையோட பிடியில் சிக்கி இனி வாழவே விருப்பமில்லைன்னு சொல்லி தற்கொலை செய்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க மனோபாலா அவர்கள். அந்த கடைசி நிமிஷத்தில் அவர் காதில் விழுந்த அந்த ஒரு பாடல், அதாவது அவர் தற்கொலை எண்ணத்தையே அடியோடு மாற்றி அவருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கு அந்த பாடல். அது எந்த பாடல்னு பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் சாதிக்கணுன்ற கனவோட சென்னைக்கு வந்த நிறைய பேரில் மனோபாலா ஒருத்தர்னு சொல்லலாம். அப்போ வாய்ப்பு தேடி ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கியிருக்காங்க. ஆனால் ஏமாற்றம் தான் கடைசியில் மிஞ்சிருக்கு. கடைசியில் கையிலையும் காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இப்படியே பல மாதம் ஓடிடுச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க மனோபாலா அவர்கள். இதுக்கப்புறமா தன்னோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதனால விரக்தி அடைஞ்ச மனோபாலா இனி வாழ்ந்து என்ன பயன்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை தேடிக்க போகிற அந்த தருணத்தில் தான் யதார்த்தமாக ஒரு இடத்துல ஒரு வானொலி ஒலிச்சிட்டு இருந்திருக்கு. அதில் கவிஞர் கண்ணதாசன் எழுதின மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையிலே நடுக்கமான்ற இந்த பாடல் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த பாடலோட முதல் வரியை கேட்டதுமே மனோபாலா அவர்கள் அப்படியே சிலையாட்ட நின்றுட்டாங்களாம். அந்த வரிகள் அந்த சூழலில் தனக்காகவே எழுதப்பட்டது போல் அவருக்கு இருந்திருக்கு. பாடலில் வந்த உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினச்சிப்பார் நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லின்ற இந்த வரிகள் மனோபாலாவோட சிந்தனையை இன்னும் அதிகப்படுத்துச்சு. உலகத்தில் நம்மளை விட பல மடங்கு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத தைரியம் நமக்கு ஏன் இல்லை? ஒரு சின்ன தோல்விக்காக ஏன் இப்படி கோலத்தனமாக உயிரை விடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பவும் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் வாழ்ந்தவர் யாரடான்ற வரிகளை மன வலிமையோடு பாடிக்கிட்டே வந்திருக்காங்க மனோபாலா அவர்கள். தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு மனோபாலா அவர்கள் திரும்பவும் தன்னோட சினிமாவுக்காக போராட முடிவெடுத்தது இந்த பாடல் தான் சொல்லியிருக்காங்க. இந்த உத்வேகத்தோடு இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவியாளராக சேர்ந்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவர் தொட்டதெல்லாம் தொடங்கியிருக்கு. ஆகாய கங்கன்ற படத்தில் இயக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் கவிஞர் கண்ணதாசனோட அந்த ஒரு பாடல் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் அவர் ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசனோட தத்துவ பாடல்கள்லாம் வெறும் இசைக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அது நிறைய பேரோட வாழ்க்கையை மீட்டெடுத்த மருந்துகள்னு கூட சொல்லலாம். மக்களை, உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனோட பாடல்கள்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.